ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சர்க்யூட் தியரியை எப்படி மேம் அப்ரோச் பண்ணுறது, எப்படி படித்தாலும் பயமாக இருக்குது, ஸோ அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், நான் வந்து டுடே சேலஞ்சில் அதிக கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு சர்க்யூட் தியரி தான். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ரிவிஷன் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ரிவிஷன் வந்து இப்போ என்னால் கவர் பண்ண முடியாதுங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணிடுறதுனா, இந்த டுடே சேலஞ்சிலேயே இது அதாவது என்னது கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு சம் செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அது ரொம்பவே பெஸ்ட்டாக தோணுது. ஓகேங்களா? ஈவன் ரிவிஷனில் கூட ஜஸ்ட்டு இந்த மாதிரி வரும்னு சொல்கிறத விட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கொஷின் கொடுத்து கொஞ்சம் பேர் ஆன்சர் பண்ணாலும் ஓகே, ஸோ அந்த பீப்புளெலாம் எனக்கு ஆன்சர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னா சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட். நான் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மேம் எனக்கு நிறைய இருக்குது, படிச்சுக்கிட்டே இருக்கிற கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியல, கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கங்கிறதும் எனக்கு புரியல அப்படிங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் சொல்லியிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸு, அதுக்கப்புறம் அனாலிசிஸு, அப்புறம் தியரம்ஸு, அப்புறம் வந்து என்னது ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் டிரான்சியன்ட் அனாலிசிஸு, அப்புறம் 2 போர்ட் நெட்வொர்க்கு, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 3 ஃபேஸ் சர்க்யூட்டு, ரெசனன்ஸ் சர்க்யூட்டு. ஓகேவா? அந்த 2 டாபிக் கூட ஈஸிக்கு கிடையாது, ட்ரிபிள் இ மட்டும் தான் அதை படிச்சிருப்பாங்கன்னு வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் நீ பயப்படவே வேணாம். அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஹாஃப் அப்படிங்கிறது இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது தெரியுமா? ஓகே, அதாவது அனாலிசிஸ்க்கு அப்புறம் உனக்கு தியரம் வரும் தெரியுமா? இந்த இதுலேருந்து தான் மெஜாரிட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் இந்த அனாலிசிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் கொஷினில் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் கூட அப்படி கேட்க மாட்டான். நான் சொல்கிற அனாலிசிஸில் அந்த எஃபெக்டிவ் டெக்னிக் எல்லாமே கவர் ஆகிடும். என்னென்ன அந்த ஈக்குவலண்ட், ஆர் ஈக்குவலண்ட்டு, சி ஈக்குவலண்ட்டு, அப்புறம் ஸ்டார் டெல்டா கன்வர்ஷனு, தென் அப்புறம் 2 போர்ட் நெட்வொர்க்கு, தென் அப்புறம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு, அப்புறம் வோல்டேஜ் டிவைடர், கரண்ட் டிவைடர் ரூல். ஆக்சுவலாக என்னோட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த கேட்டகரியில் தான் எடுத்திருப்பேன் நான். ஓகேங்களா? அதாவது நான் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்னேன் பாருங்கள், இதுலேருந்து தான் அதிக கொஷின்ஸ் வரும். ஏன்னா ரீசன் என்னென்னா, தியரம்ஸ்லேயே பார்த்தேன் அப்படின்னா அந்த தியரம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்க முடியும். தியரம்ஸில் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இது வந்து எதுக்கு அப்ளிகபிள், இந்த தியரம் எதுக்கு அப்ளிகபிள்னு தியரிட்டிக்கல் கொஷினாக தான் கேட்க முடியும். அப்படியே ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு சொன்னல, ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி நெட்வொர்க்னு 3 தூரம் தெரியுமா? இதெல்லாம் வந்து கேட் லெவலுக்கு தான் கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். அதிலே ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? அதில் லாஸ்ட்டாக அந்த அந்த டைம் கான்செப்ட் தான் மிஞ்சி போனால் அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேம் நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் படிச்சிருக்கிறேன், பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியல மேம் அப்படிங்கிறவங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம். ஆனால் எனக்கு இந்த ரெசனன்ஸு 3 ஃபேஸ் சர்க்யூட் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இசிஇ ஃபேக்கல்ட்டிங்கிறதுனால அதை நான் கிளாஸ் எடுத்ததும் இல்லை. பட் ஆனால் என்னென்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஸ்டார் டெல்டா கன்வர்ஷனு, 2 போர்ட் நெட்வொர்க்கு, இதுலேருந்து தான் அதிக கொஷின்ஸ் வரும். இப்போ 20 கொஷின் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, 12-13 கொஷின் வந்து இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பின்னாடி போனீங்கன்னா இந்த தியரம்ஸு, டிரான்சியன்ட் ஸ்டேட் அனாலிசிஸு, அப்புறம் இந்த 3 ஃபேஸ் இருக்குது சர்க்யூட்டு, ரெசனன்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது கொஷின் ஸ்டாண்டர்டாக எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 கொஷின்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அனாலிசிஸ், அப்போ நீ என்ன ஒன்றும் இல்லைம்மா, எதுவுமே வேணாம், உனக்கு ஓம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். மேம் அது எனக்கு தெரியாதா மேம் அப்படின்னு கேட்காதீங்க. அது ரொம்ப ஈஸி. ஆனால் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டான் சர்க்யூட்டில், ஏதாவது ஒரு வழியில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நேற்று பாருங்கள், ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தாலும் ஐ திங்க் பாரதி மேம் தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னமோ ஒரு கொஷினுக்கு வந்து நான் ஒரு மெத்தடில் போட்டு ஆன்சர் கொண்டு வந்தேன். அப்புறம் வோல்டேஜ் டிவைடர் ரூலுக்கு. ஸோ நீங்கள் வந்து வோல்டேஜ் டிவைடர் போட்டு ஆன்சர் கொடுங்க அப்படின்னாங்க, ஆன்சர் கொடுங்க என்ன. பட் பாரதி மேம் வந்து என்னென்னா கேவிஎல் அப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எனக்கு பரவாயில்ல, நான் அதை நான் யோசிக்கவே இல்லை. பட் ஆனால் என்ன அப்படின்னா இதுலேயும் போடலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் மெத்தடாலஜின்னு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நீ கண்டுபிடிக்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஆனால் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். அப்போ நீ என்னென்னா நீ அந்த இப்போ அனாலிசிஸ்னால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏன்னா அதில் அந்த இது அந்த கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணுறதுலாம் ப்ளஸ் மைனஸ் விட்டுட்டிங்கனாலே ஆன்சர் தப்பாயிடும்.
ஓகேங்களா, அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதனால் சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே நீ அனாலிசிஸை தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, தௌசண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உனக்கு அனாலிசிஸில் தான் கேட்டிருப்பாங்க. அனாலிசிஸ்ங்கிறது இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணி சொல்கிறேன். சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், வோல்டேஜ் டிவைடர், கரண்ட் டிவைடர், இது எல்லாமே கவர் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் எங்கே போவாங்கன்னா தியரம் போவாங்க. ஸோ தியரம் ஒரு 20%, அதாவது இது ஒரு 70%னா தியரம் ஒரு 20%, அதுக்கு அடுத்தது ஸ்டெடி ஸ்டேட் ஒரு 10%, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு 10%, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் என்னென்னா மேம் ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் படிச்சிருக்கேன், பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிக்கலையே நினைக்காத. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தியரத்தை தியரிட்டிக்கலாக படிச்சுக்கோ, ஓகேவா. ஸோ அதனால தான் என்னால் ரிவிஷன் கொடுக்க முடியாததுனால டுடே சேலஞ்சிலேயே ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து மோஸ்ட் ப்ராபப்ளி உனக்கு சர்க்யூட் தியரி ப்ராப்ளம்ஸ் தான் அதிகம் கொடுத்துட்ருக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த டுடே சேலஞ்சிலே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா சர்க்யூட் தியரி ரிவிஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். ஓகே, அப்போ மேம் அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது டச் பண்ணவே இல்லையா மேம், எது அந்த டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு நான் வீடியோ போட்டுடுறேம்மா. ஏன்னா லைவ் வந்து என்ன அப்படின்னா என்னோட சிஸ்டமில் வந்து என்ன அப்படின்னா லைவ் போக முடியல, ஸ்ட்ரீமிங் வந்து ஒர்க் ஆகாததுனால லைவ் போக முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன், ஓகேவா. நான் சொன்னல ரிவிஷன் கொடுத்துட்றேன்னு. அப்படி பார்த்தா நம்ம இடிசியும் கம்யூனிகேஷனும் மட்டும்தான் நம்ம பெண்டிங், ஓகேவா. ஸோ லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன்னு நினைக்காத, அந்த லாஸ்ட் மினிட் பாயிண்ட்ஸ் மட்டுமே நீ நோட் பண்ணிட்டா கூட அங்கே கேட்குற கொஷினுக்கு உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறதே என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சேலஞ்ச் டாஸ்க்காக கொடுத்துட்றேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேவா. அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன், அம்மா வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த சேலஞ்ச் டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு, ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா. ஸோ அதனால் சர்க்யூட் தியரி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் மேம், ஆன்சரும் வர மாட்டேங்குது, கம்ப்ளீட்டும் ஆக மாட்டேங்குது, என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபை மட்டும் படி, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் விட்டுரு. ரிமைனிங் இருக்கிறது நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் வேணாலும் பார்த்து வச்சுக்கோ. கண்டிப்பாக 20 கொஷின்ஸுக்கு உன்னால் 15 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து ஸ்டூடெண்ட் கேட்ட டவுட். இதே மாதிரி மேம் எனக்கு இது புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அந்த மாதிரி ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணு, இல்லைனா ஒரு வாய்ஸ் நோட் கூட போடுங்க. மேம் எனக்கு இது குழப்புது, இது என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் வந்து அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா நான் விட்டுருந்துருவேன். இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதை போட்டு லாஸ்ட் மினிட்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத விட்டுருவேன். இம்பார்ட்டன்ஸாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோலே போடுவேன், ஓகேங்களா. வீடியோலே எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ அந்த மாதிரி உனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, ஓகேங்களா. அதனால் சர்க்யூட் தியரி பயப்படவே வேண்டாம், இருக்கிறதுலே சூப்பரான சப்ஜெக்ட் சர்க்யூட் தியரி தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ஈஸி, ஓகேவா. ஸோ அதனால் சர்க்யூட் தியரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.